ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிரியாணி இலை பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். பிரியாணி இலையில் நம்முடைய கோரிக்கைகளை எழுதினால் அனைத்தும் நிச்சயமாக ஈடேறும். சில நாட்கள்லேயே நடந்துவிடும். அது என்னங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை காலை நேரம், மாலை எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம செய்யலாம். உங்களுடைய விருப்பம். ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய நியாயமான ஆசைகளை நீங்கள் எழுதணும். எடுத்துக்காட்டால் உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, 1,00,000 ரூபாய் கடன் கூடிய சீக்கிரத்திலேயே அடைய வேண்டும்னு நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது இதோட சூட்சமம். அதை அப்படியே எழுதிட்டு நீங்கள் இந்த பிரியாணி இலையை பீரோக்குள்ளே பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. பீரோவில் வச்சு அந்த இலையை 7 நாட்கள் எடுத்து நீங்கள் அதை கிழித்து நெருப்பில் போட்டு பொசிக்கிடணும். அந்த நெருப்பில் பொசுக்கின சாம்பலை நீங்கள் காற்றாக கலந்து விட்டுடணும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு இலையை எடுத்து நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி கடன் அடைய வேண்டும் அப்படின்னு எழுதி உங்கள் பீரோவில் வச்சிடணும். இப்படி 7 நாட்கள் கழித்து மீண்டும் அந்த இலையை எடுத்து நெருப்பில் போட்டு எரித்து அந்த சாம்பலை நீங்கள் ஊதி விட்டுடணும். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை கூடிய விரைவிலேயே நிறைவேறும். இதுதான் இந்த பரிகாரத்தோட நம்பிக்கை. பணப்பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அதில் நீங்கள் இந்த மாதிரி எழுதி நீங்கள் இந்த மாதிரி எரிச்சிடணும். உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் எழுத வேண்டிய வரிகளை மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி எழுதிக்க வேண்டியதான். இதை வைக்கக்கூடிய இடங்களை மாற்றிக்கணும். இப்போ திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தீங்க, குழந்தை பாக்கியம் வேண்டும், இதெல்லாம் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய இடத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா குழந்தைகளோட புத்தகத்தில் அந்த பிரியாணி இலையை வைக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களோட புகைப்படம், அவங்களோட ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இதை வைக்கணும். அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதை சர்டிஃபிகேட்டில் அந்த இலையை நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய இடங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த பிரியாணி இலையில் கோரிக்கைகளை எழுதி அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சிடணும். 7 நாள் கழித்து அதை நீங்கள் நெருப்பில் போட்டு எரிச்சிடணும். அதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசை நிறைவேறணும்னு இருக்கோ அதை பிரியாணி இலையை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளலாம். உங்களோட கோரிக்கை நியாயமாக இருக்கணும். நம்ப முடியாத அதிசய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி இந்த பிரியாணி இலைக்கு இருக்குது. நம்பிக்கையோடு நீங்களும் ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ஏன்னா நம்ம நம்பிக்கையோடு இதில் எழுதுகிறோம். எழுதி இதில் எரித்து அதை பிரபஞ்சத்திட்ட காற்றோடு காற்றாக கலக்கிறோம். அதனால் அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள்கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா, நம்ம முழு மனதில் முழு நம்பிக்கையோடு நம்ம இதை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய நினைத்த காரியம் வெற்றி அடையும். நீங்கள் வெற்றி பெறலாம். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நல்ல பலனை நிச்சயமாக அடைவீங்க. முழு நம்பிக்கையோடு செய்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. வாராகி அன்னையின் அருளோடு உங்கள் குடும்பத்தில் என்றென்றும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.